நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை சமூகம் செல்ல. என் கணவன் அவரு கூட வேலைக்கு போறாரு, உங்க சமூகம் போன ஆண்டவர். என் மக வாலிப பிள்ளை ஐடிக்கு போறான், உங்க சமூகம் வேணும். என் புருஷன் கொத்த வேலைக்கு போறான், சமூகம் வேணும். எத்தனை பேர் சமூகம் வேணும்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஜெபம், இதுக்கு பேரு ஜெபம்னு பேர். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் சமூகம் வரும், உங்க கணவனாரோடு கூட கர்த்தர் சமூகம் வரும். ஊழியம் செய்றீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். டிராக்ஸ் கொடுக்குறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். பைக்ல போறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். கார்ல போறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். ஆனா டூ வீலர்ல போறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். நடக்கிறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். என் கூட கர்த்தர் பேசின வார்த்தையை நான் சொல்றேன். இந்த மாதம் கர்த்தருடைய சமூகம் வரும். கையை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, oh we love you Jesus. நாள்தோறும் நீர் பாய்ச்சுகிறவர், நாள்தோறும் அவர் நீர் பாய்ச்சுகிறவர். லமா நராஜா டடிர்காத நம ஷிட்டிலிர பஹந்த நம உஷிலிரியாச்சன. நாள்தோறும் உம்மை துதிப்பே. ரெண்டு கரங்களை நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எப்போதும் நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நீதானே புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகழெல்லாம் புகலிடமும் என் காப்பகமும். எல்லா ஆண்கள் சைடுல ரெண்டு கரங்களை உயர்த்தி, நாள்தோறும் உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பே. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். உண்மை என்கிற கருவறையில் குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. அவர் நீர் பாய்ச்சுகிறவர், அவர் காப்பாற்றுகிறவர். கரங்களை உயர்த்தி
நாள்தோறும் உம்மை துதிப்பேன். Oh, I worship you, Holy Spirit. நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா மகிழும். நீங்க தனியா இல்ல, மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் பாடும்போது கடைசியாய் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை we love you, we worship you, Holy Spirit. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை தோட்டமாகிய உங்களை அவர் வறண்டு போக விட மாட்டார், அவர் உதிர்ந்து போக விட மாட்டார். தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருப்பார், இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருப்பார், இரவும் பகலும் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க தூங்கினாலும் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. யாக்கோபை பார்க்கிறவர், இஸ்ரவேலை கண்ணோக்கி பார்க்கிறவர். நீங்க வேறு ஊன்றி வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தரை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்துல நீங்க பூ பூத்து, நீங்க காய் காய்த்து, நீங்க கனிகள் தர போறீங்க. அநேக ஜாதிகள் உங்களுடைய வெளிச்சத்துக்கு வர போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆழ்துளாய் கிணற்றுக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சு. அந்த குழந்தைக்கு காப்பாற்ற யாருமே வரல. எல்லாம் நியூஸ்ல ஃபிளாஷ்பேக்ல எல்லாம் போட்டுட்டாங்க. எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா அந்த ஆழ்துளாய் கிணற்றுக்குள்ள போய் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு யாருமே அவ்வளோ பெரிய ஆழத்துக்குள்ள போகிறதுக்கு தைரியம் இல்லை. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்க்குறாங்க, காப்பாற்ற முடியல. அவங்களுடைய அப்பா பார்த்து கொண்டே இருந்தார். அந்த குழந்தையோடைய அப்பா டக்குன்னு என் குழந்தைய நான் தான் காப்பாற்றுவேன். எல்லாரும் பேசுறாங்களே தவிர, எல்லாரும் ஜெபிக்கிறாங்களே தவிர, யாரும் முன்னாடி போய் காப்பாற்றுறதுக்கு யாரும் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. அந்த அப்பா டக்குன்னு உள்ள குதித்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுகிறார். பரலோகத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் ஆராதிக்கல, ஜெபிக்கல. ஆழ்துளாய் கிணற்றுக்குள்ள விழுந்த உங்களையும் என்னையும் அவர் கீழே வந்து, உலகத்துல வந்து கீழே இருந்து அவர் எடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் வராத இடத்துக்கு அவர் வந்தவர். ஹல்லேலூயா. நீங்க அக்கினியில இருக்கும்போது அவர் வந்து அவர் எடுத்துட்டு போகிறவர். எத்தனையோ நேபுகாத்நேசர்கள் உங்களை பார்த்த பொழுது அவர் கூட வந்து உங்களை சிங்கக்கெபியில் இருந்து எடுத்தவர். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு 2 minutes. சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 4 3 2 1.
சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், ஓ அவர் என்னோட அமர்ந்திருந்தார். எத்தனை குழியில எவ்வளவு பெரிய சிங்கக்கேபியில இருந்தாலும் இயேசு உங்களுக்காக உள்ள வருகிறவர். என்னை நனைத்தார். எல்லாரும் சொல்லுவோம், சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எவ்வளவு பெரிய ஆழ்துளை கிணற்றில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வருகிறவர். அவர் கைவிடாதவர். காத்திடுவார். ஓ, அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவர் பார்த்துக்கிற தெய்வம் அல்ல, வருகிற தெய்வம். என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி, எவ்வளவு பெரிய கிணறா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும், மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். Thank you Holy Spirit. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை அவரே உயர்த்துகிறவர். எவ்வளோ பெரிய குடியா சிங்கக்கேபியோ. இந்த மாதம் முழுவதும் அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவரே, எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழும், எல்லா குளோரியும் உடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எனக்கு ஒரு வருஷமாக இந்த இடது கால் ஒரே வலி. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் போனேன், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன், அது சரியாகலை. தைலம் எல்லாம் பூசி கை மருந்து எல்லாம் பார்த்தோம், நல்லாகலை. அப்புறம் போன மாதம் கட்டவிழு ஜெபத்துக்கு வந்திருந்தேன். அப்புறம் ஜெபம் எனக்கு இடையில கூட கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் இருந்தது. அப்புறம் ஜெபம் பண்ணும்போது என்னை விட்டு அந்த ஏதோ ஒன்று ஒரு அசித்தாவி போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதிலிருந்து எனக்கு அந்த மூச்சு திணறல் எனக்கு இல்லை. அப்புறம் போன முந்தின வாரம் ஆராதனைக்கு வந்திருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அவர் ஜெபம் பண்ணார். அப்போ எனக்கு நடக்கவே முடியாது, ஆனாலும் கால் தரையிலே வைக்க முடியாது, அப்படியே உசுறு ஒரு மாதிரி குத்தும். அதனால் அந்த வலி எனக்கு போன வாரத்துலேருந்து அந்த வலியே இல்லை. இன்றைக்கி நான் நல்லா நடக்கிறேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஒரு வருஷமாக அந்த கையின் வலி சுகமாகாமக்கு நான் ஆஸ்பத்திரி போய் டாக்டர்கிட்ட போய் கை வேலை செஞ்சீங்கன்னா நல்லாகாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஐயா கிட்ட அந்த ஒரு வருஷமாக ஜெம் பண்ணணுங்க. இப்போ அந்த பாட்டு பிரதாப் பாட்டு அம்மா கிட்ட இந்த ஒரு மாதம் விடாமல் நான் ஜெபம் பண்ணி நான் வேலை செய்ய முடியாத கையில் நான் இப்போ வேலை செய்யணும். ஒரு டம்ளரும் கூட நான் துவக்க முடியாமல் இருந்தேன். பிரதாப் பாட்டு அம்மா கிட்ட நான் ஜெபம் பண்ணி நான் எந்த மாத்திரை மருந்துலேயும் கை சுகமாய் நான் நல்லா வேலை செய்யணுங்க. கோடான்னு கொடிச்சு யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரே எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே மோசேயின் ஊழியம் மகா பெரிய ஊழியமாய் மாறியது. எப்போன்னா இந்த வார்த்தை எப்போ சொல்றாருன்னா, கவனிங்க, எல்லாம் கவனிக்கணும். யாத்திராகமம் என்றால் புறப்படுதல் என்ற அர்த்தம். புறப்படு, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்கு தந்தனே, வாக்குத்தத்தமாய் கொடுத்தனே, உங்களை நான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு கொண்டு போனனே, அதுதான் நீ புறப்படு, உட்கார்ந்துகிட்டு இருக்காத, புறப்படு, புறப்படுங்கிறார். புறப்படுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் 7 ஜாதியை நான் அழிப்பேன், உன் ஜனங்களை நிர்மூலம் நான் பண்ண மாட்டேன்.
ஆனா உன் ஜனங்களோடு கூட நான் செல்ல மாட்டேன், உன் கூட நான் செல்ல மாட்டேன், உன் ஜனங்களோடு கூட செல்ல மாட்டேன். கலங்கிட்டாரு. 1-3 வரைக்கும் வசனம் வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்படு, உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் என்றார். இது இப்படி எல்லாம் உற்சாகமா சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஒரு டப்புன்னு போட்டார். மனுஷனுடைய சுவாபத்தை அடிச்சிட்டாரு. நான் உங்களை நிர்மூலமும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க எகிப்தை விட்டு வந்துட்டீங்க. ஆனா உங்களோடு நான் செல்ல மாட்டேன். நீங்களா தான் போகணும். நீங்க யார் தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவர்னு? ஜெபிக்காத ஜனங்கள், நன்றி இல்லாத ஜனங்கள், செய்த நன்மையை மறந்த ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். உங்களுக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம்? உங்க கூட நான் செல்ல மாட்டேன். ஒரு அடி அடிச்சிட்டார். இதுக்கு இந்த சம்பவம் இருக்கும் பொழுது அவருடைய தகப்பன் கிடையாது. மோசே தகப்பன் கிடையாது, மோசே தாய் இல்லை, மோசையினுடைய அண்ணன் ஆரோன் இல்லை, மோசையினுடைய சகோதரி மீரியும் கிடையாது. இவரு கதறார், என்னாண்டவரே எங்க கூட வரமாட்டேன்னு சொன்னா அந்த ஊழியம் பெரிய ஊழியம் என்ன, இதுக்கு பிறகுதானே எங்க ஊழியமே இருக்குது. சிவந்த சமுத்திரத்தை நாங்க தாண்டி வந்துட்டோம். இப்பொழுது எங்களுக்கு முன்னால பிரவாவித்து வருகிற யோர்தான் நதி இருக்குது, இதை தாண்டி தானே நாங்க போகணும், நீர் வரமாட்டேன்னு சொல்றீரு. இப்போ அவர் மறுபடியும் சொல்றாரு பாருங்க, ஜெபம் பண்ண கதறார். ஆகையினால நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு விரோதமாய் சில கதவுகள் அடைக்கப்பட்டா நீங்க ஜெபம் பண்ணணும் அதிகமா. 15வது வசனம் எல்லாரும் நீங்க இப்பொழுது நீங்க வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு செல்லாம போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும், எங்களை கொண்டு போகாது. இப்ப கதறாரு, நான் உங்க கூட செல்ல மாட்டேன்ப்பா, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். உடனே கதறாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் வரணும், உமது சமூகம் வரலன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் பயம் நிறைஞ்சிருக்குது, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திகழ் வருது. எதிராளி அழிச்சிருவேன்னு சொன்னீங்க 7 ஜாதி, உண்மைதான். ஆனா எங்க கூட வரமாட்டேன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க வரல, இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதீங்க. உங்க சமூகம் வரலன்னா நாங்களும் வரமாட்டோம். கவனிக்கிறீங்களா? என்ன தாழ்மையான ஜெபம், என்ன பிடிவாதமான ஜெபம். இந்த ஜெபத்தை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இதுதான் வாக்குத்தத்தம், என் சமூகம் கூட வரும்பாங்கிறாரு. தலைக்கு மேல கைத்தட்டி இப்போ சொல்றாரு, உங்க கூட நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், அதே தெய்வம் முகமுகமாய் பக்கத்துல உன் கூட நான் வருவேன்ப்பா, என் சமூகம் வரம்பா. கையை உயர்த்தி ஒரு நாள் குஷ்டரோகி சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நீர் மலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறீர், நானும் உம்ம கிட்ட வந்துட்டேன், நான் உம்ம முகத்தை பார்க்கிறேன், நீர் என் முகத்தை பார்க்கிறீர், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கும், இல்லைன்னா எனக்கு நான் இப்படி குஷ்டரோகியாவே செத்து போறேன், எனக்கு உண்மை இல்லாதபடி யார் சுகம் தருவா, நீர் சுகம் கொடுக்கலன்னா நான் குஷ்டரோகியாவே இருந்துட்டு போறேன். எப்படி பாருங்க, இதே மாதிரியே பேசுறான் பாருங்க. இந்த வார்த்தையும் ஒப்பிட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் சொல்லி 2 தடவை கைத்தட்டுங்க. நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். நான் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக வியாதியாய் வாழ்றது எனக்கு சித்தம் இல்லப்பா. நீ ஆமா என்ன மாதிரி கேட்ட, என்ன அர்த்தத்தை கேட்டேன்னு துணிஞ்சு வந்து கேட்ட, உன்னை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாய்ட்டு மட்டும் சொல்ல, தன் கையை வச்சு குஷ்டரோகத்தை தொட்டு சுகம் கொடுக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு தேவை. உங்க சமூகம் செல்லணும் ஆண்டவர். என் கணவன் அவரு கூட வேலைக்கு போறாரு, உங்க சமூகம் போன ஆண்டவர். என் மக வாலிப பிள்ளை ஐடிக்கு போறா, உங்க சமூகம் வேணும்.
என் புருஷன் கொத்த வேலைக்கு போறான், சமூகம் வேணும். எத்தனை பேர் சமூகம் வேணும்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஜெபம், இதுக்கு பேரு ஜெபம்னு பேர். கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்குறார், கூட மறுபடியும் சொல்றார், என் சமூகம் கூட வரும் பாங்கிறார். கையை தட்டி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் சமூகம் வரும். உங்கள் கணவனாரோடு கூட கர்த்தர் சமூகம் வரும். ஊழியம் செய்கிறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். ட்ராக்ஸி கொடுக்குறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். பைக்கில் போகிறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். காரில் போகிறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். ஆனால் டூ வீலரில் போகிறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். நடக்கிறீங்களா, கர்த்தருடைய சமூகம் வரும். என் கூட கர்த்தர் பேசின வார்த்தையை நான் சொல்கிறேன். இந்த மாதம் கர்த்தருடைய சமூகம் வரும். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஏன் உங்க சமூகத்தை அப்படி நாடுறாருன்னா, எதிர்த்தாப்புல முன்னால யோர்தான் இருக்கிறது. யோர்தானுக்கு போற வழியில பூரா வனாந்தரம், சரியான காடு. அந்த காட்டுக்குள்ள மறைந்து இருக்கிறது சிங்கம், புலி, சிறுத்தை, பாம்பு எல்லாம் இருக்கிறது. அடுத்து பிரவாகித்து வருகிற ஒரு நதி. இது கடல் சமமான தண்ணி. இது மேல இருந்து வரக்கூடிய பயங்கர நதி. எல்லாரையும் அழித்து போடக்கூடிய சோதனை. யோர்தான் என்றால் பக்கத்தில் பிராக்கெட்ல சோதனைன்னு இருக்கு. சோதனை என்ன சோதனை? எரேமியா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல யோர்தான் தண்ணி மட்டும் சத்தம் கொடுத்து அப்படியே வருமாமா, பிரபாவித்து வருமாமா. அது வருதுன்னா 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு சத்தம் கேட்குமாமா. வாசிமா, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களா? நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணுவாயானா? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால், சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? யோர்தான் பிரவாகித்து வரும், உன்னை என்னை முழுங்குறபடி அப்படி வரும். நீ என்ன பண்ண போற? அந்த பயத்தெல்லாம் கேட்டு தான் நாம் போனா, நாங்களா போனா யோர்தான் எங்களை அழிச்சிரும். நீர் வரணும். அவர் இப்படி நான் சொன்னார்லவா, என் சமூகம் உனக்கு முன்னால போகுன்னு. அதுக்கு பிற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயந்தான். அப்படி யோர்தான் தண்ணி கல் குவியா நின்றுச்சு. எங்கேயாவது மேல இருந்து வர்ற தண்ணி நிற்குமா? எங்கேயாவது பார்த்துருங்க, வால்பாறைக்கு போங்க, சல்லுன்னு ஆலியார் போங்க, எங்கேயிருந்தோ வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், பால் மாதிரி இருக்கும். ஆனால் அது வடியாம அந்த வசனங்கள் அப்படியே கல்லா நின்றுச்சான். இது மாபெரும் அற்புதம். அல்லேலூயா. இது மாபெரும் அதிசயம். மேலே இருந்து வருகிறது என்ன? யோசுவா 3:12 இருக்குது. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியில் ஓடுகிற தண்ணி பிரிந்து, மேலே இருந்து வருகிற தண்ணி ஒரு குவியலாக குவிஞ்சு அப்படி நிக்குது பாருங்க, அப்படி நின்றுட்டு. இது உலகத்திலே காணாத ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயத்துக்கு காரணம் சமூகம் போனது. கேட்டார் அல்லவா, சமூகம் வரலன்னா யோர்தான் நதின்னு நம்ம இந்த அற்புதத்தை வாசித்திருக்கவே முடியாது. ஆமா, அவங்க கால் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து வர்ற தண்ணி வராம அப்படி ஒரு கல் குவியாவே நின்றுச்சு. அல்லேலூயா. ஆமா, இதுதான் சமூகம் வரும்போதெல்லாம் அற்புதம், சமூகம் வரும்போதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமாம், 10 விதமான சமூகத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகம் 10 வித ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்பொழுது கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்? கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் சந்தோஷம் உண்டாகும். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் சமாதானம் ஜனங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் வெற்றி உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆனந்தம் உண்டாகும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் பரிபூர்ணம் உண்டாகும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் வல்லமை உண்டாகும். கர்த்தருடைய சமூகம் வரும்போதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவருடைய சமூகத்திலே காய்ந்த கோல்
துளிர் விட ஆரம்பிக்கும். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. லேவியனின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன, கையை தட்டி மேல, தலைக்கு மேல கை தட்டுங்க. இது அற்புதம் நடந்தது. தேவ சமூகத்தில் நடந்த அற்புதம். சாதாரண கோல், ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்த கோல், ஆடுகளுக்கு கொலைய பறிச்சு போட்ட ஒரு கோல், குச்சி, வேறும் இல்லை இலையும் இல்லாத காஞ்ச குச்சி தேவ சமூகத்தில் 24 மணி நேரம் இருந்தது. அருமையானவர்களே, அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா ஆரோனுடைய கோல் துளிர்த்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே வேர் விட்டு 2 பூ இருக்குது, 2 இலை இருக்குது, அப்படி பூ பூக்குது, வாதுமை பழங்களும் கொடுக்கிறது 24 மணி நேரத்துக்குள்ள. இது எங்கும் நடக்காத அதிசயம் தேவ சமூகத்தில் நடக்கிறது. இந்த மாதம் அப்படி நடக்கும். தேவ சமூகத்தை நீங்க வாஞ்சித்தான் நடக்கும். தேவ சமூகத்தை பிடிவாதமா கேட்டா நடக்கும். இது ஆமா. இந்த அற்புதத்தை பாருங்க எப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அல்லவா? இதை அறிஞ்சுதான் மோசேயுடைய சமூகம் என் கூட வரணும்னு கேட்டார். சமூகம் வந்தா எனக்கு தெரியும், காஞ்ச குச்சி கூட செத்தால் கூட உயிரோடு எழும்புவான்னு. உங்களுக்கு தெரியுமா? இந்த குச்சி இருக்குல்லவா, இதுதான் ஈசா என்னும் அடிமரத்தில் வந்த துளிர். கைகளை உயர்த்தி ஏசாயா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு துளிர் எங்க வருதுன்னா ஈசாயின் அடிமரம். அது ஒரு மரம் தான், ஆனா அந்த பேருக்கு ஈசா. ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. தாவீதின் மகன் தான் இயேசு. இயேசு எங்க வராரோ, இயேசு எங்க நிற்கிறாரோ அங்கெல்லாம் வேரும் தேவையில்லை, இலையும் தேவையில்லை, துளிர் விடும். கையை உயர்த்தி, செத்த பொருளுக்கு ஜீவன் வரும். அல்லேலூயா. இயேசு செய்த ஊழியத்தில் எத்தனை அற்புதங்களை நான் சொல்லலாம். அவ்வளவு அற்புதம் தான். ஜெபாலய தலைவன் இஸ்ரவேல், கவனிங்க, ஜெபாலய தலைவன் அவ்வளவு மதிப்பு மரியாதை. ஒரே ஒரு குழந்தை, வயசையும் சொல்றான் 12 வயசுன்னு. நான் ஜெபாலயத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. இந்த ஆலயத்தில் தூபம் காட்டுறேன். ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர் எல்லாரும் என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இதுவரைக்கும் உத்தம ஊழியமான ஊழியம் செஞ்சுட்டேன். ஆனால் என் பிள்ளை மரணாவஸ்தையா இருக்குது. என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை எழுப்பி விடும். வேலைக்காரன் தோலை தட்டி சொல்றான், போதுகிற வருத்தப்படுத்த வேண்டாம், சொல்லுங்க உங்க பிள்ளை செத்து போச்சுங்கிறான். உங்க பிள்ளை மரித்து போச்சியா, போதுகிற வருத்தப்படுத்த வேண்டாம், நம்ம அடக்க ஆராதனைக்கு ஒழுங்கு பண்ணலாம். இந்த துர்ச்செய்தியை கேட்ட அந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறார். சொல்றாரு, யவீரே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாரு. கூடையே போய் இங்க எல்லாரும் சந்தடி பண்ணி நெஞ்சில குத்தி குத்தி அழுகுறாங்க. ஆமா, இவர் போகும்போதே சொல்றாரு, பிள்ளை சாகல நித்திரையா இருக்குன்னு பரியாசம் பண்றாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையின் பக்கம், அந்த பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி தலித்தாகுமின்னு சொன்னாராம். சின்ன பிள்ளை உயிரோடு எழும்பிட்டு கையை தட்டி, அதுதான் துளிர் விட்டது. ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆச்சரியம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. சரீரங்கள் கற்பப்போ இந்த சகோதரி சொன்னது போல யூட்ரஸ் பலவீனம் அடைஞ்சு இரத்தப்போக்கு போகுதா, இல்லைன்னா சரீரத்தில் ஒரு கொடிய கிருமி வந்து கேன்சர்னு சொல்றாங்களா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். துளிர் விடும். சொல்லுங்க, இயேசுவை சார்ந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துளிர் விடும். துளிர் விடுறதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். ஆமா. 2வது ஒரு காரியம், சங்கீதம் எழுதின புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனத்துல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உமது சமூகம், கவனிங்க, உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சமூகத்துல 2 டபுளாக்கெட் உண்டு, 2 உண்டு கையோட. அல்லேலூயா.
வலது கை இடது கை இருக்கிற மாதிரி, வலது கண் இடது கண் இருக்கிற மாதிரி, 2 கிட்னி இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆனந்தமும் உண்டு, பேரின்பமும் உண்டு. நல்ல சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க. ஆனந்தமும் உண்டு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சந்தோஷம் கிடையாது ஜனங்களுக்கு. அங்க போனா சந்தோஷம் கிடைக்குமா, இங்க போனா சந்தோஷம் கிடைக்குமா, அங்க போய் குளிச்சா சந்தோஷம் கிடைக்குமா, இல்ல ரொம்ப தூரம் நடந்தா. எல்லாம் அருமையானவில்லை. சந்தோஷம் தேவ சமூகத்துல கர்த்தர் வைத்திருக்கிற சொத்து. கையை உயர்த்து எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து தான் அந்த பூமிக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்த தெய்வம், சமாதானத்தை கொண்டு வந்த தெய்வம். உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சமூகத்தை நாடுங்க. வேற எதுலையும் அது நிலையில்லாத சந்தோஷம். இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்காரு, 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கட்டுமே, இந்தாமா 50,000 இந்த மாசம் எனக்கு லாபம் கிடைச்சது. இல்ல, அதுல சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் எதுல இருக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய மனுஷனா இருக்கிறாரா, அல்லேலூயா, ஆண்டவரோடு கூட வாழ்றாரா, அதை நீங்க கண்காணிங்க. அப்பாவை விட்டு ஒருத்தன் போறான், உரு குலைஞ்சிட்டான் தெரியுமா? உரு குலைஞ்சிட்டான். பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடையல. அந்த பன்றியினுடைய எஜமானம் அடிக்கிறான் அவனை. இப்போ இவனுக்கு கவனிங்க, இவனுக்கு ஒரு புத்தி வருது. ஆஹா, சந்தோஷம் கிடைக்கணும்னு போனமே, நம்ம நல்லா ஜாலியா இருக்கலாம்னு போனமே, இப்போ ரொம்ப கவனிங்க, ஆண்டி பரதேசியா மாறிட்டமே. தண்ணி குளிக்க கூட தண்ணி கிடைக்க மாட்டுக்கு, சோப்பு கூட கிடைக்க மாட்டுக்கு, வயிறார சோறு கிடைக்க மாட்டுக்கு. சொல்றான், எங்க அப்பா வீட்டுல கவனிங்க, புத்தி தெளிந்த உடனே சொல்லுங்க, இப்படி கை வைங்க, இயேசுவை நினைக்கிறது தான் புத்தி. அவன் சொல்றான், ஐயோ, புத்தி தெளிந்த உடனே ஒரு வார்த்தை வாயிட்டு சொல்றேன், எங்க அப்பா வீட்டுல எத்தனை பேரோ, எத்தனை கூலிக்காரங்க நேர்த்தியாய் சாப்பிடுறாங்களே, அதுதான் அப்பா வீடு. கையை உயர்த்தி அல்லேலூயா. புத்தி தெளிந்து சொல்றேன், எங்க அப்பா வீட்டுல கூலிக்காரங்க. ஐயோ, எங்க அப்பா விட்டு நான் வந்துட்டேனே, இப்பொழுது நான் மகனா போகல, ஒரு கூலிக்காரனா போறேன்ட்டு அலங்கோலமாய் நாச்சம் எடுத்தவனாய், கிழிஞ்ச வஸ்திரத்தோடு பிச்சைக்காரனா, கேவலம் அடைந்தவனா, முகமறைச்சவனா ஓடிவாரா. அப்பா அவருடைய மேல் வீட்டில இருந்து போன வழியே இப்படி பார்க்கிறார். அப்பா பாருங்க, தூரத்திலிருந்து வரும் பொழுது மனதுருகி கிட்ட வந்து ஆவி கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரன் கையை உயர்த்தி. என்ன அப்பா இயேசு, அழுக்கா இருக்கேடா, நாத்தமா இருக்கிறீரே, ஏன்டா இப்படி பாவத்தில் வந்து சொல்லவே இல்லை. அப்பா அப்பா தான். கையை உயர்த்தி, இயேசுவை போல யாருண்டு, இயேசுவை போல யாரு. லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. எங்க அப்பா வீட்டுல எங்க கூலிக்காரனுக்கு நான் சொன்னாடே செருப்பு பாலிஷ் பண்றா அப்படின்னு சொல்றவன் நல்லா சாப்பிடுறான். ஐயா, எனக்கு இன்னைக்கு சோறு கிடைக்காம இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க தயவு செய்து, கோடி கும்பிடு போடுற. ஆமா, ஆண்டவரை விட்டு மட்டும் போக கூடாது. எவனா நல்லா இருக்கானா? பேதுரு ஆண்டவரை விட்டு போனான, வஸ்திரம் இல்லாம கடல்ல குதிச்சானா. ஆமீன்னு சொல்லுங்க. ஆமா, எங்கேயும் வாழ முடியாது, பிசாசு வாழ விடாது. வாழ கொடுக்கிறவர், வாழ்க்கை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. இப்படி புத்தி தெளிந்து வேலைக்காரன் சம்பரமா சாப்பிட்றான்னு வந்தான். கவனிங்க, வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, சொல்லுங்க, பாதரட்சியை கொடுங்க. ஆனந்தம் பேரின்பம் எங்க நடந்தது தெரியுமா? அப்பா வீட்டுல நடந்தது, மகன் வந்த உடனே நடந்தது. மூத்தவன் பார்க்கறான், என்னடா திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு பாட்டு சத்தம் கேட்கு, நடன கழிப்பு நடக்குது அப்படிங்கிறான். அங்கே கேட்கணும், என்னப்பா எங்க வீட்டில் அவன் தான் எங்கேயோ போயிட்டானு நினைச்சா, என்ன இப்போ தெரியாதா, உங்க சகோதரன் வந்துட்டான். எப்போ வரும் தெரியுமா சந்தோஷம்? ஆமா, அப்பா பிள்ளைகள் கடவுள்கிட்ட வரும்பொழுது தான், இயேசுகிட்ட வரும்போது தான் சந்தோஷம். நடன கழிப்பு அப்போதான் நடன கழிப்பு. இயேசுவின் கையை பிடிச்சிட்டான்னா நடன கழிப்பு உண்டாகும். ஒருவன் மனம் திரும்பி, பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க கீழே வாசித்தீங்க, நடன கழிப்பு இருக்குது அந்த வீட்டில். அங்கு ஆனந்தமும் பரிபூர்ணமும் தேவ சமூகத்தில் இருக்கு, அப்பா கிட்ட தான் இருக்குது. அது வரைக்கும் அதை பார்க்காதவன், இப்படி செத்து போவும் நினைச்சவன்,
ஈயாடி நம்ம மறிச்சு போயிருவோம் அப்படின்னு நினைச்சவனுக்கு ஒரு குதூகலமான வாழ்வு வருது. நடன களிப்புண்டு அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே நடன களிப்புண்டு அப்பா வீட்டிலே. அல்லேலூயா. செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டிற்கு, அப்பா வீட்டிற்கு, அப்பா வீட்டிற்கு செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டிற்கு. அங்கு ஆனந்தம் ஆனந்தமே, அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமா. நடன களிப்புண்டு அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே நடன களிப்புண்டு அப்பா வீட்டிலே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. வேற எதுலயும் சந்தோஷம் இருக்காது. ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. உங்க செல்போன்ல இந்த நம்பருக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் அனுப்புங்க, 4 லட்சம் ரூபாய் பரிசு இருக்குது. கடைசி நம்பர் இதுதான் லக்கி நம்பர்னுகிட்டே இருக்கும். ஆமா, ஏமாந்துராதீங்க. உங்க சொத்தே போயிரும். இயேசு ஒருவர்கிட்ட தான் ஆனந்தமும் பேரின்பமும் உண்டு. அவரை விட்டுறாதீங்க, அவர்கிட்ட நெருங்குங்க, அவர் சமூகத்தை நெருங்குங்க. உங்க வாலிப பிள்ளைகளை நெருங்க வைங்க, உங்களுடைய வாலிப மகளை நெருங்க வைங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. ஆமா. மூணாவது ஒரு காரியம், அவர் சமூகத்திலே கனமும் மகிமையும் அவர் சமூகத்தில் உண்டு. ஆமா, வாசிங்க. 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மகிமைக்காக மனுஷன் எங்கெங்கமோயோ போகிறான். அங்க ஒரு ஒளி இருக்குதுன்னு போறான்யா. உலகத்தை பார்த்தா சிரிப்பா இருக்கு. மகிமையும் கனமும் ஆண்டவர் பாதத்தில் தான் இருக்கு. அவருடைய சமூகம் வந்தால் கனம் வந்துடும், மகிமை வந்துடும், மரியாதை வந்துடும். ஆமாம், கவனிங்க. யாராவது எங்களை மதிக்க மாட்டேங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற போதே மதிக்க மாட்டுக்காங்க, கெட்டு போனால் மதிப்பாங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் நம்மளை இப்படி வச்சுமே நம்மளை மதிக்க மாட்டுக்காங்களே. ஒன்றும் இல்லாத ஒரு இருந்தால் எப்படி மதிப்பாங்க? ஓயாம சொல்லுவேன், எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். எப்போ மதிப்பு மரியாதை வரும் தெரியுமா? தெய்வ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து எந்திரிச்சாதான். தெய்வ சமூகம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பறைசாற்றணும். ஆமாம், நம்மளை வெளிப்படுத்தணும் தெய்வ சமூகம். அப்படின்னா தான் நமக்கு கனமும் மகிமையும். கை உயர்த்தி அல்லேலூயா. மோசே தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறாரு. அவ்வளவு மகிமை முகத்தில், அந்த முகத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆமாம், அவ்வளவு மகிமை. நான் சொல்றேனே, எந்த மனுஷன் நம்மளை உயர்த்துவான மனுஷன் பின்னால போயிடாதீங்க, போயிடாதீங்க. இல்லை நான் உங்க பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன். நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் ஏமாந்துட்டாங்க. ஒன்று நம்மளை உயர்த்துறதுக்கு தேவ சமூகம் தான். அங்கே தான் கனமும் மகிமையும் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் ஜெபம் பண்ண சொல்றேன். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் கவனிங்க, 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் எங்க கவனிங்களேன். அப்ரோச்சனமா என்னவங்க, சீப்பா என்னவங்க, இப்போ அப்படி உயர்த்தி பார்க்குறாங்க. என்னப்பா இவங்க பேதைகளா இருந்தாங்க, ஞானம் இல்லாம இருந்தாங்க. இப்படி பேதுரு பேசுறாரு, இப்படி பேதுரு கையிலிருந்து வல்லமை புறப்படுத. இவங்களும் இயேசுவோடு இருந்தாங்கன்னு கனம் வந்தது. கையை உயர்த்தி மக்களே உங்களுக்கு சொல்றேன், இயேசுவோடு அதிகமா நேரம் பாடிமா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவங்க அந்த ஊர்லயே இருக்கிறாங்க, பிறந்து வளர்ந்ததெல்லாம் தெரியும். பேதுருவால ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. பேதுரு ஒரு செம்படவன், ஒரு மீன் பிடிக்கிறவன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ யாரு? அவ தகப்ப சீமோன் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. கவனிக்கிறீங்களா? ஆனாலும் இவங்களுக்கு பிரமிப்பை உண்டாக்குது பேதுருனுடைய செய்கைகள், பேதுருனுடைய உன்னதமாய் கர்த்தர் அவனை பயன்படுத்துற விதங்கள். நிழல் பட்டா சுகமாகுது, மைக்க பிடிச்சா 3000 5000 திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எங்க அஸ்திவாரம் தெரியுமா? சொல்லுங்க, தட்டி தட்டி சொல்லுங்க. இயேசுவோடு கூட இருக்கும்போது
உங்கள் பிள்ளைகளை இருக்க வைக்கிறீங்களா? மாதம் தீர்மானம் பண்ணுங்க. ஆமாம், என்ன கனப்படுத்துகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம், எங்கேயோ மறைஞ்சு கிடக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எங்கேயோ அழுது ஜெபம் பண்ணுறவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இயேசுவோடு இருங்க, உங்களுக்கு கனம் வரும். இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? நம்மளோடு இருக்கத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு உனக்காக மரித்தார். எல்லாரும் எந்திரிச்சு நின்று தலையில் கை வைங்க. இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார். உன்னை விட்டு அவர் விலகலை. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நீ மீட்கப்பட்டவா. ஆமா, ஹல்லேலூயா. அவர் இன்று ஜீவிக்கிறார். அவர் உனக்காக மரித்தவர். அவர் உனக்காகவே ரத்தம் சிந்தினவர். உன்னை வெறுக்கல, உன்னை கைவிடல. அவர் மகிமையின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. ரத்தம் கொடுத்து உனக்கு வாங்கியிருக்கிறார். அவரோடு கூட நீ இருந்து பாரு. தலையில கை வச்சு சொல்லுங்க, உங்க சமூகம் வரட்டப்பா, நீங்க என்னோடு கலந்து கொள்ளுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வரணும்ப்பா. நீங்க வந்தா எனக்கு கனம் வரும், நீங்க வந்தா எனக்கு பேர் வரும். எங்கேயோ இருந்த கவனிங்க, யோசேப்பு சிறையில் இருந்தவனுக்கு கனம் வந்தது பாருங்க, ராஜாவாகிய கனம். தானியேல், சாத்ராக், ஆபேஷ பாருங்க, அவங்க கர்த்தரோடு இருந்தது. அந்த நேபுகாத் நேச்சருக்கு தெரிஞ்சது, அவங்க பண்ற தெய்வம் தான் பெரிய தெய்வம். கனம் வந்தது. தரியு ராஜாவுக்கு தெரிந்தது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை கைவிட மாட்டார். தெரிஞ்சது. நம்ம ஆராதிக்கிறது ஜனங்களுக்கு தெரியணும். தேவ சமூகத்தில் இருங்க. தேவ சமூகம் கனம் நிறைந்தது, மகிமை நிறைந்தது. நான் நினைப்பேன், ஆண்டவரே, நான்லாம் இந்த டிவியில பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. எவ்வளவு பணப்பா. என்னை தகுதிப்படுத்துறவர் தேவன் தான். அந்த பண தேவையெல்லாம் சந்திக்கிறவர் தேவன் தான். அவரோடு இருக்கிறதுனால நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரச்சனை இறங்குகிறது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் மாறிராதீங்க. ஜெபிக்கிற ஜனங்களாய் மாறுங்க. நன்றி இல்லாத ஜனங்களாய் மாறிராதீங்க. நன்றியுள்ள ஜனங்களாய் மாறுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. கைகளை தட்டுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. பிரதர் ஸ்டாலின், கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குறது. உங்களை ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தூண்டி கொண்டிருக்கிறார். ரூபா காத்தா ராக்கா ராமா நாத்தா ராபா அனிதா, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குது. இன்னும் மறைவிடமா ஜெபம் பண்ணு. பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். ருக்கா ராக்கா லதுல கிரா மிரா மாலா ராந்து நாத்தா ராக்கா ராபா லாரா ரே ரே லே லே ரே 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 பே ரே. பிரதர் ராஜேந்திரன், கர்த்தர் உங்க கையை பிடிச்சு சொல்றார், அதிகமா ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தை மீட்டி கொள்ளுவேன். செபரையில இரு, நான் உன்னை கனப்படுத்துறேன்னு சொல்றாரு. அங்கங்க போகாதீங்க, அங்கங்க ஓடாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட். ரகசியம் வேணுமா? உங்களை கர்த்தர் கனப்படுத்தணுமா? தன்னை குனிஞ்ச இடத்துல உங்களை உயர்த்தி வைக்கணுமா? வேண்டான்னு சொன்னவெல்லாம் உங்களை தேடி வரணுமா? தேவனோடு இணைஞ்சிருங்க. தேவ சமூகத்தில் தான் கனமும் மகிமை இருக்க. கை உயர்த்துங்க. அந்த கனமும் மகிமையும் உடைச்சது சிலுவையில். தேவனுடைய சமூகம் உடைக்கப்பட்டது சிலுவையில். இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினா. சிலுவை காட்சியை பாருங்க, சிலுவை காட்சியை பாருங்க, சிலுவை காட்சியை பாருங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரா ரமா திகா ரமா சி. சோ ராணி, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. ஜெபக்கனி, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. ஜெப குறைவா இருக்கீங்க, நல்லா பேசுங்க. உங்க சமூகம் வரணும். என் கணவனார் ஒரு பேதை, என் மனைவி ஒரு பேதை. ஆண்டவரே, உங்க சமூகம் வரணும்னு நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை
ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.